Hello friends, welcome to my channel Feel to Share. Very good evening to you all. Last week நான் வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன், பட் பிஸியான ஷெடியூல் இருந்தாலும் நான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு படத்தோட ரிவ்யூ கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ படம் வந்துட்டு காபே ரணசிங்கம். ஆக்சுவலி நிறைய பேர் இந்த படத்தை பற்றி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போதும் அப்படியே நம்ம உணர்ச்சிகளோட பயணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு படத்தில் காட்டியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிற கணவரை மீட்க போராடும் ஒரு மனைவியின் கதறல், குமுறல், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்கிறத அழகாக நான் சொல்லலாம் இந்த படத்தில். அண்ட் ஒன் மோர் திங், ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு அரியனாச்சி என்ற கதாபாத்திரத்தில் முழு படத்தையும் தன்னுடைய தோளில் சுமந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அரியனாச்சிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சொல்கிறத வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் விருமாண்டி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பார்த்ததுமே எடுக்கல. இந்த படத்தை பற்றி அவர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கார். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய வீட்டில் என்னோடய பையன் செத்து போயிட்டான், 10 மாதம் ஆச்சு. பட் ஆனால் வந்துட்டு அந்த வீட்டில் அன்றாட நிகழ்வுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றாட சுச்சுவேஷன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அன்றாடமாக அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு கேஷுவலாக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு வருத்தம், தன்னுடைய இறந்த பையன், அந்த செத்து போன பையன் வந்துட்டு இன்னும் ஊர் வந்து சேரல, பாடி 2 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சென்னை கார்கோ இருக்குல்ல, அந்த ஃபாரின் பாடிஸில் ஃபாரினில் இறந்து போனவங்களோட உடல்லாம் வந்துட்டு சென்னை அந்த அந்த கார்கோவில் வந்து இறங்குமா அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இவர் ரிசர்ச் பண்ணிருக்காரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட. அந்த இறந்து போனவனோட அந்த சடலங்களோடையே ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஊராக அவங்களுடைய கதைகள்லாம் கேட்டு, எத்தனை ஆச்சு இந்த பாடி வர்றதுக்கு, எத்தனை நாளில் எவ்வளோ நாள் நீங்கள் இந்த பாடி உங்ககிட்ட வந்து செஞ்சு, இதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க, என்ன துயரங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து உள் வாங்கிக்கிட்டார். எடுத்த உடனே இவர் இந்த கான்செப்ட் எல்லாம் கேட்டது இந்த படத்தை வந்துட்டு நம்ம படமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு தோணல. நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அந்த படத்தை ஒரு அழகாக உள்வாங்கி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காபே ரணசிங்கம்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அரியனாச்சின்ற ஒரு தமிழ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அழகாகவே. அண்ட் ஒன் திங்க், படம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தண்ணி இல்லாத கிராமம். ஹீரோட ரோல் பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பூமியில் தண்ணீர் ஓட்டம் ஓடுதோ அந்த தண்ணீர் ஓட்டத்தை இயற்கையாகவே அவருக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு சக்தி இருக்கும். யூஸ்வலாகவே அவருக்கு எங்கேயாவது நடந்து போவார், அந்த தண்ணி இருக்கிற இடத்த அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு சக்தி இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், அவர் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட், போராட்டம், தண்ணீர் பிரச்சனை, ஊரில் பஞ்சாயத்து, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஹீரோ பார்த்துப்பார். இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் படத்தோட முழு கதையும் தன் தோளில் சுமந்திருக்காங்க அந்த அரியனாச்சி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ். அரியனாச்சியோட அப்பா, ஹீரோனோட அப்பா வந்துட்டு தன்னுடைய நிலத்தில் வந்துட்டு தண்ணி வரதை கண்டுபிடிக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை கூப்பிடும்போது அவர் வந்து தண்ணி ஊற்றுக்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பார். பட் வந்துட்டு அரியனாச்சி ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்துட்டு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு தங்கிட்ட பொய் சொல்கிறாரு, ஸோ அதனால் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேரும் டீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டீஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள அந்த டீசிங் வந்து லவ்வாக மாறுது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்டு ஹீரோயின் நம்பலை, ஏன்னா அவங்க அப்பாவோட நிலத்தில் வந்துட்டு தண்ணீர் ஓட்டத்தை கண்டுபிடிக்கல, பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய் சேதுபதி பொய் சொல்லிட்டு இருக்காருன்ட்டு ஹீரோயின் நம்பாமல் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவோட நிலத்தில் அந்த தண்ணி வந்துருச்சுல, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் 2 பேத்துக்கும் உள்ள லவ் பற்றிக்கிச்சு. அப்புறம் நல்லா போயிட்டு இருக்கு அந்த கதை. அப்புறமேட்டு அவங்க மேரேஜும் ஆகிடுது. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு மேரேஜை பண்ணிடுறாங்க. மேரேஜ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் சேதுபதியோட ஒய்ஃப் அரியனாச்சி இருக்காங்களே, ரணசிங்கம். நான் இங்கே வந்துட்டு விஜய் சேதுபதினு சொல்கிறதுல ரணசிங்கம் அரியனாச்சிங்கிற கதாபாத்திரத்துக்குள்ளே போயிடுறேன். ஓகே, நான் பார்த்து ரசித்த மூவி. ஸோ அந்த கதாபாத்திரத்தோடய பயணிக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு அரியனாச்சி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி ரணசிங்கத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபேமிலி இல்லை, சாரி நமக்கு வந்துட்டு சொந்தமாக வீடு இல்லை. ஸோ உங்கள் அம்மா எங்கே தங்கியிருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க ரணசிங்கம் சொல்கிறாரு. தங்கச்சி எங்கே தங்கியிருக்கா, தங்கச்சி ஒரு இடத்துல தங்கியிருக்காரு, அப்பா ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. இப்படி சொல்ல நமக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். நாளைக்கு ரணசிங்கம் பொண்டாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்தால் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு மைண்ட் அப்செட், மூட் அவுட். அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆகிடுது. ஸோ இதுலேயே ரொம்ப விரக்தியில் இருக்கிறாரு ரணசிங்கம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அரியனாச்சி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாரின் போங்க, ஒரு 2-3 வருஷம் நீ கஷ்டப்பட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு ஒரு வீடு கட்டிடலாம், நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்துட்டு அழகாக ஒரு துபாய் பக்கம் போகிறாரு. துபாய் பக்கம் போகிறப்ப அவங்களுக்கே தெரியும் அந்த எப்படி சொல்கிறது,
அந்த அண்ணன் தங்கச்சியோட பாசம் அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. அந்த சீன்லாம் வந்துட்டு நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். ஒரு டச்சிங்கான சீன் அந்த ஏர்போர்ட் சீனில் அண்ணனோட பாசமும் தங்கச்சி பாசமும் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ ரணசிங்கம் ஃபாரின் போயிடுறாரு. அப்புறம் கதை மெல்ல மெல்ல அப்படி நகர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ தான் அரினாச்சியோட பிள்ளைக்கு வந்துட்டு காது குத்துறாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு ரணசிங்கத்தோட தங்கச்சிக்கு வந்து நியூஸ் வருது. இந்த மாதிரி வந்துட்டு உன் அண்ணன் செத்து போயிட்டான் ஃபாரினில் ஒரு கலவரத்தில், அங்கே போய் போராட்டம் பண்ணி ஒரு கலவரத்தில் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஓடி வந்து அந்த கதையை சொல்ல போய் அந்த ஃபங்க்ஷன் அப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷன் நின்று போயிடுது. எல்லோரும் ஓன் அழுகுறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவாகவும் ரொம்ப மக்களோட மனசில் அப்படியே இதயத்தை பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப பயணிக்குது கதை. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மூவுமே படத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலி ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் படத்தில் லவ்வுக்கும் ரொமான்ஸுக்கும் பஞ்சம் இல்லாமல் அழகாக காட்டியிருக்காங்க. மீதி இருக்கிற முழு படத்தையுமே அவங்க வந்து அரினாச்சி வந்துட்டு தன்னோட தோளில் சுமந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்த செய்தி கேட்டு அரினாச்சி அந்த துயரத்துலேயும் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தன்னுடைய புருஷன் ரணசிங்கத்தோட பாடி ஃபாரின்லேருந்து எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ போராடி இருக்காங்க இந்த படத்தில். அந்த போராட்டத்தை நான் சொல்கிறத விட அந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு உணர்வுகளும் நம்மளோட அழகாகவே பயணித்திருக்கும். வியூ அவுட்டாக போகிறாங்க. அந்த ரணசிங்கத்தை ஃபாரினுக்கு அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் வந்துட்டு ஏஜென்ட் வந்து சொல்லிடுவான் இந்த மாதிரி கலவரத்தில் இறந்து போயிட்டாங்க. பட் ஆனால் உண்மையாக என்ன படத்தில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரணசிங்கம் வந்துட்டு ஃபாரினில் போய் சாகலை, அது ஒரு கலவரத்தில் போய் சாகலாம், அந்த ஃபாரினில் வந்துட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போயிட்டார். ஸோ இவங்க பொய்யா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய புருஷனோட பாடியை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு வந்துடணும் அப்படின்ட்டு படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப போராடி இருக்காங்க. விஓ, தாசில்தார், கலெக்டர், இமிக்ரேஷன் ஆஃபீஸ் ஒவ்வொரு இடத்துலையும் போராடி போயிருக்காங்க. எங்கே போனாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதோ இன்னைக்கு, இதோ நாளைக்கு, இதோ இன்னைக்கு, இதோ நாளைக்கு அப்படின்னு அழகழிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் புருஷன் செத்து போயிட்டான், அதனால் வந்துட்டு ஒவ்வொரு அரசு அதிகாரியும் சொல்லுவாங்க, நான் வேணால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த இன்சூரன்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு சேர வேண்டியதை வந்துடும், புருஷனோட பாடியை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அரினாச்சி தன்னுடைய அந்த படத்தை தெளிவாக ஒரு கரெக்டாக சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வேணாம், எதுவும் வேணாம், என் மாமனோட உடம்பு தான் வேணும், அது இந்தியா வரணும், நான் பார்த்தே ஆகணும், என் மாமனை நான் பார்க்கணும், எனக்கு பணமும் வேணாம், காசு வேணாம். இந்த டைலாக் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது அப்படியே அது எப்படி சொல்கிற ரொம்ப சென்டிமெண்டலாக ட்ராவல் ஆகுது, ரொம்ப அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. அது நீங்கள் படத்தில் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படி புரியும், அப்படியே கண்ணில் வந்து தண்ணி வரும், அந்தளவுக்கு ஒரு கலங்க வைக்கும் அப்படி சொல்லலாம். அழகாக இருக்குன்றத விட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அழ வச்சிரும் படமே நம்மளை. ஹீரோயின் அரினாச்சி ஒவ்வொரு நாளும் தான் புருஷன் ரணசிங்கத்தோட ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறதும் அந்த பேசும்போது அவருடைய வலிகள் எல்லாமே ஒரு உணர்ச்சி பூர்வமாக அழகாக காட்டியிருக்காங்க. பணம் வேணாம், என் மாமா தான் வேணும், என் மாமாவோட உடம்பு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிற அந்த டைலாக் ரொம்ப ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், தன்னுடைய புருஷனோட பாடிக்காக அதை வாங்கணும், இந்தியாவை வைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்த படத்தில் போயிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், படத்தில் சில இடத்துல வந்துட்டு அவங்க ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக காட்டியிருப்பாங்க. பட் அந்த லென்த்தியாக காட்டின ஒவ்வொரு சீன்ஸுமே வந்துட்டு எதுக்காகனா அந்த ஒரு சென்சிட்டிவாக இருக்கும், அது நமக்கு மக்களோட மனசில் நல்லா போயிட்டு எமோஷனல் அட்டாச்சாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் படத்தோட டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஒரு கட்டத்தில் போயிட்டு இவங்க டெல்லிக்கு போயிட்டு அங்கே ஒரு பொண்ணோட உதவியோட அரினாச்சி டெல்லிக்கு போயிட்டு தான் அங்கேருந்து ஒருத்தவங்களோட உதவியோட தான் புருஷனோட உடம்பை மீட்கிறதுக்காக ஒரு பாலத்தில் நின்று டேமில் நின்று குதிக்கிறதுக்காக போவாங்க. அந்த அரினாச்சிக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு பொண்ணு அந்த படத்தை அவள் குதிக்க போகிறத ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போய் அப்புறம் அங்கேருந்து பிரதமர் வந்துட்டு அந்த டேமை திறக்கிறதுக்கு வருவார். அப்புறம் அவர் அந்த சுச்சுவேஷனை கேட்டு அந்த பிரச்சனையை கேட்டு அன்றைக்கி ஈவினிங்கே அந்த ரணசிங்கம் பாடி இந்தியா வந்து சேர்ந்துருது. பாடி வந்ததுமே ஊருக்கு வந்ததுமே எல்லாம் தூக்கி கொண்டு போய் எரிச்சிடல. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அழகான ரொம்ப எமோஷனல் அட்டாச்சாக காட்டியிருக்காங்க. ஃபைனலி அந்த ரணசிங்கத்தை எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும். அரினாச்சி சுடுகாடு வரைக்கும் போகிறாங்க. கடைசியில் அந்த பணத்தை எரிக்க போகும்போது ரணசிங்கம் வந்துட்டு இந்த கையில் இந்த ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா தெரியல ஒரு இடத்துல வந்துட்டு அரியனாச்சின்னு அழகாக பச்சை குத்திருப்பார். இதை அரியனாச்சி எப்போ பார்த்துருப்பாங்கன்னா ரணசிங்கம் ஃபாரினில் இருக்கும்போது ரணசிங்கம் காட்டியிருப்பேன், இந்த மாதிரி உன் பேரை நான் பச்சை குத்தியிருக்கேன் அப்படின்ட்டு.
அந்த பணத்தை அவங்க அந்த கையை கடைசியாக ஒரு தடவை ரணசிங்கம் கை இப்படி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அந்த கையில் அந்த பேர் இருக்காது, அரியனாச்சின்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல பச்சை குத்திருப்பாங்க ரணசிங்கம், அந்த இருக்காது. அப்போ தான் தெரியும் ஃபாரின்லேருந்து வந்த டெட் பாடி வந்துட்டு ரணசிங்கம் இல்லை, ஒரு ஃபேக்கான ஒரு பாடி அப்படின்ட்டு. இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் படத்தில் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, பாடி வந்துட்டு ரணசிங்கத்தோட பாடி வர வந்துருச்சு எங்கள் கைக்கு. ஸோ எல்லாரும் போய் அவங்களோட அந்த ரணசிங்கம் ஃபேமிலிகிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்குவோம். இந்த ஒரு எரிச்சலான சுச்சுவேஷன்லேயே வந்துட்டு அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இவன் போயிட்டு சைன் வாங்கிட்டு இருப்பான் அந்த அரசு அதிகாரி. அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும், ரொம்ப எரிச்சலாகவும் இருக்கும். தான் புருஷன் எல்லாம் தெரிஞ்சதும் அது ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்புறம் வந்துட்டு அந்த பேப்பரில் அவளும் சைன் போட்டு கொடுத்துட்டு கடைசியாக ரணசிங்கம் ஃபோட்டோ முன்னாடி போய் உட்காந்து அழுவா, மாமா நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க அந்த படத்தில். கடைசியாக ஒரு சீன் காட்டுவாங்க, ரணசிங்கம் வந்துட்டு ஒரு கடலில் ஒரு இடத்துல மிதங்கிட்டு இருக்காரு செத்த மாதிரி. ஏன்னா இந்த படத்துக்கும் தண்ணிக்கு ஒரு சம்மந்தம் இருக்கும். படத்தில் வந்துட்டு படம் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகும்போது அந்த தண்ணியும் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிருக்கும். ரணசிங்கத்தோட கதை தண்ணியில் ஆரம்பிக்குது, தண்ணியிலே முடியுது. படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சில இடத்துல அந்த தண்ணிங்கிற ஒரு விஷயம் அழகாக ட்ராவல் பண்ணி எமோஷனலாக ட்ராவல் ஆகி அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு இன்றைக்கி எல்லோரும் ஆன்லைனில் ஓடிடியில் பார்த்துட்ருப்பீங்க. பட் இந்த படத்தை ரியலி நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் மனசை ஒரு இரும்பாக வச்சுக்கிட்டு கல்லாக வச்சுட்டு பார்த்தா தான் கொஞ்சம் பார்க்க முடியும், இல்லைனா அழுக வந்துடும், கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வந்துடும். இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கிற தாய்மார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபாரினில் இருப்பார். ஸோ அவங்களாம் இந்த மூவி பார்க்கும்போது எமோஷனலி ரொம்ப சென்சேஷனலாக அட்டாச்சாக இருப்பாங்க. ஐயோ நம்ம புருஷங்க போய் வேலை செய்கிற ரொம்ப பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும். தன்னுடைய புருஷனில் தன்னுடைய அம்மா, அப்பா, புருஷன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே ஃபாரின் கண்ட்ரிஸில் வேலை பார்ப்பாங்க. எல்லாருமே சேஃபாக பத்திரமா வேலை பார்க்கணுன்ட்டு இந்த படத்தை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு எமோஷனலி அட்டாச்சாக இருக்கும். சில பேர் வந்துட்டு அந்த படத்தோட முடிகிற எண்டில் பார்த்தீங்கன்னாலே அழகாக ரொம்ப சென்சிட்டிவாக காட்டியிருப்பாங்க. அது கஷ்டமாக இருக்கும். என் பையனோட பாடி 2 மாதம் வரல, 2 வருஷமாக வரல, கடைசியாக அந்த பையனோட பாடி வரும், அதெல்லாம் எரிப்பாங்க, அந்த மாதிரி சீன்லாம் காட்டியிருப்பாங்க. நிஜ சம்பவத்தை முழுக்க நிஜ சம்பவத்தை அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இங்கே நான் பேசுகிறத விட நீங்கள் படத்தை நேரில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். பட் ஆனால் உங்களுக்கு இதை பார்க்க டைம் இருக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என்ன மனசளவில் ரொம்ப பாதித்த படம் காபே ரணசிங்கம். நீங்களும் படத்தை முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஓடிடி, இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி ஆன்லைனில் சொல்கிறாங்களா, ஸோ அதில் கூட படம் கட்டி பார்க்கலாம். தரமான படம், காசுக்கு ஏற்ற படம் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஓகே, அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் வில் டு சச் யூ, பை பை, see you, டேக் கேர். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை உடனுக்குடன் சந்திக்கிறேன் அடுத்த வாரம். see you.